நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 20ஆம் நாள் தியானம். இறை அன்பு. ஓசையா இறைவாக்கினர் 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இறை அழைப்பை பெற்று இறைவாக்கினராக பணியாற்றினார். சமுதாயத்தில் இருந்த சீர்கேடான செயல்முறைகளை சீர்படுத்தி முன்னேற்ற பாதையில் நடத்த தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இறை அன்பை உணர செய்ய புரட்சிகரமான தீர்மானத்துடன் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி, புதிய உலகம் படைக்க புதிய பாதையை உருவாக்கி அதற்கு தன்னை ஈடுபடுத்தியவர். இப்ராஹிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வோம், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவோம். ஓசையா 11:8 என்ற இறை வார்த்தைகள் அன்பின் எல்லைக்கு எம்மை அழைத்து செல்கிறது. இறை அன்பு பிரிக்க முடியாத ஒன்று என்பதை காண்பித்து மனம் மாறவும் திரும்பி வரவும் அழைப்பு கொடுக்கிறது. கடவுளின் நிகரற்ற நிபந்தனையற்ற அன்பு சிறப்பாக கூறப்படுகிறது. உடன்படிக்கையின் கடவுளிடம் திரும்புங்கள், அவர் தூயவர், அவர் மன்னிப்பையும் விடுதலையும் அருள்பவர், அவர் அன்பையும் உறவையும் விரும்புகிறவர். அவரின் அன்பு உடன்படிக்கை அன்பு. இது கற்பாறை போன்ற உறுதியானது. மலைகள் நிலை பெறலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் இறைவன் மாறாதவர். அவர் அன்பு மாறாதது. அது உடன்படிக்கை அன்பு என்பதை இங்கு கூறுகிறார். உடன்படிக்கை கடவுளின் கொடை. இது மக்களை பாசத்தினால் ஒன்றிணைத்து உறவுடன் வாழ அழைப்பு விடுக்கிறது. இந்த ஆழமான, அகலமான, ஆற்றல் மிக்க உடன்படிக்கை அன்பின் உறவை 3 முக்கிய உருவகங்கள் வாயிலாக எமக்கு கற்பிக்கின்றார். முதலாவது, அவருக்கே தனித்துவமான கணவன் மனைவி இருவருக்குமான அன்பின் பிணைப்பு மூலம் இதை விளக்குகிறார். இது நூலின் முக்கிய செய்தி. புலன்களுக்கு எட்டாத அன்பின் பிணைப்பை அவர் விளக்க இதனை தன் வாழ்வில் இருந்து தெரிவு செய்து பரிவு என்னும் கட்டுக்களால் பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்துகிறவர் இஸ்ரவேலின் கடவுள் என்பதை அழுத்தமாக கூறுகிறார். இரண்டாவது, தந்தை மகன் உறவு. இஸ்ரவேல் குழந்தையாக இருந்தபோது அவன் மீது அன்பு கூர்ந்தேன். இப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே, அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். 11:1-4. இவ்வளவு அன்பு பாராட்டினாலும் குழந்தை தன் பெற்றோரை விட்டு தூரம் நிற்கும். ஆனால் பாசம் இருந்த தாய் தகப்பன் தன் பிள்ளை பின்னே செல்வார்கள். அதைவிட மேலாக தேடிச் செல்லும் அன்பின் உருவம் இறைவன் என என் இரக்க பொங்கி வழிகிறது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், நான் இறைவன், மனிதனல்ல என தன் நிலையை வெளிப்படுத்தும் இறை அன்பு. 11:8-9. மூன்றாவது, விவசாயி நிலம் என்ற உருவகத்தின் மூலம் இறை அன்பை வெளிப்படுத்துகிறார். விவசாயி நிலத்தை பண்படுத்துகிறான், பயிரிடுகிறான், உரமிடுகிறான், நீர் பாய்ச்சுகிறான், காவல் காக்கிறான், விளைய செய்கிறான். இதைப்போல் இஸ்ரவேலுக்கு இறைவன் இருப்பதாக கூறுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லிலி போல் மலர்வான், லெபனோன் மரம் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். 14:5-6. இஸ்ரவேல் தலைத்து வளரும் திராட்சை கொடி. 10:1. இறைவன் இஸ்ரவேலை பயிர் போல் பாதுகாத்து பலன் தர செய்கிறார். அது அவரின் உடன்படிக்கை அன்பு. காலத்தில் இறை அன்பை புரிந்து கொள்வோம், அவருடன் இணைந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். ஆமென்.